பறித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஏதோ ஒரு குரல், என் மனைவி ஆனைமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய சுபத்திரையினுடைய குரல் போல இருக்கிறது. என் பொண்டாட்டி இங்க எதுக்கு வரா? தேவி அபயம் அபயம் என்று தேவி அபயம் அபயம் என்று அழுது புலம்பி காடி வனவினிலே கதறி அழுது அபயம் அபயம் என்று அழைக்கின்றார். என் மனைவி சுபத்திரையினுடைய குரல் போல இருக்கிறது. கண்ணே ஆரணிய காணிகத்திற்கு இந்த வேளையிலே என்னை அபயம் அபயம் என்று தேடி வந்திருக்கிறாய். அந்த குழியினாலே அந்த கௌரவராலே ஏதாவது உனக்கு ஆபத்து ஏற்பட்டதா? ஏன் அந்த எதற்காக எங்கே அந்த கௌரவர்கள் தேடி வந்ததுனால உன்னோட பொன்னான திருவடி பாதத்துக்கு மங்கையாவட்ட அழகு சுபத்திரை பணிந்து இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் பகைவரால ஏதாவது உனக்கு வந்து நேர்ந்ததா? இல்லை ஐயனே. துரியினால ஏதாவது சதி செய்ய புரிந்தானா? இல்லை நாதா. ஏன் ஏன் வந்தாய்? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அப்படி சொல்வதா இருந்தா எதை கேட்டாலும் செய்து முடிக்கிறேன்னு சத்தியம் முதல்ல பண்ணுங்க. சத்தியம் செய்யலாம். சத்தியம் பண்ண பிறகு பார்ப்போம். வந்து 7 ஆண்டுகளாக நீ தனி புரிஞ்சு இருந்த கொண்டாடி பாத்திருக்கிற 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆசை இருக்குமா? அதனால இருவரும்
கூடாரத்தில் அமர்ந்து பேசுவோம். இங்க பாருங்க, கூடாரத்துல பாதி குறத்து அப்புறம் பேசலாம். முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணுங்க, அப்புறம் பிறகு வருகிறேன். ஏய், முதல்ல நடக்குது அப்புறம் சத்தியம் பண்றேன். இல்லைங்க, முதல்ல பண்ணுங்க, அப்புறம் தான் வரேன். அப்படியா? சரி, எதை கேட்டாலும் தருகிறேன், சத்தியம். நல்ல தும்பலுங்க. மேல் வீதியில தும்புனா கீழ் வீதியில போன விடுவோம். மேல் வீதியில போன விடுவோம். சரி, அப்படி என்றால் பாருங்க, சொல்லுங்க. ஏண்டி ஆசை இருக்காதா? அடக்கி வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை. என்ன? ஐயா குஞ்சுக்கு ஏடா நெருப்பு இல்லாத போவீதே. சாமி, கல்யாணம் பண்ண எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஏன் எதற்காக? என்ன காரணத்தோட வந்து தெரியுமா? கையை என்னது உடைச்சு கூடாது. சாமி, இது ஆகாய மார்க்கமாக 27 மனைவிமார்களே. எதுக்கடி வந்தன்னு கேட்டா ஆகாய மார்க்கம். எதுக்கு வந்து என்ன அங்க பாரு, அங்க ஒரு ஆப்பா இல்ல. சாமி, கந்தர்வ மன்னனாகப்பட்டவர் 27 மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு ரதமேறி வந்தார். அப்படி ரதமேறி வரும் பொழுது அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுமே அவனுக்கு என்ன பிய்யா? சாமி, அப்படி ரதமேறி வரும் பொழுது தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுமே மனைவிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து காம்பரிச்ச வெத்தலை, கர்ண கழிப்பாக்கு, தாளிச்ச சுண்ணாம்பு ஒன்றாக சேர்த்து கொடுத்ததுமே தாக விட தீர்ந்து விட்டது. நீ வந்து சொல்லி அப்படி தாகவிட தீர்ந்ததுமே அப்ப என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது தாகவிட தீர்ந்தது அதமேறி போகும்போது மயக்கம் வந்து விட்டது. சரி, மயக்கம் வந்ததுமே எதனால காரணம் தெரியுமா? பாக்கு போட்டாரு, சொத்த பாக்காவுக்கப்பட்டது இருந்ததும் மயக்கம் வந்து அவர் கீழே விழுவது போல இருந்தாரா. சொத்த பாக்குறா நல்ல பாக்குறேன். அந்த சொத்த பாக்கு துப்புனதுமே அந்த வெத்தலை யுமியாகப்பட்டது எங்க விழுந்தது தெரியுமா? எங்க? அது ஏண்டி எங்க விழுந்தான்னா பூமியில சொல்ல விடாம அடிச்சிருக்கிறேன். அவன் வந்து வாக்குறதுக்கு வந்தான். அப்பொழுது பாண்டவரை நலம் காக்க என் அண்ணனாகப்பட்ட கண்ணன் உங்க மாமே இப்படி பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கரமேந்தி பூஜை செஞ்சுட்டு இருந்ததுமே அவர் கையில எத்தனை உண்மையாகப்பட்டது கீழே கரத்துல விழுந்து வெத்தலை தம்பளம் குழந்தை விட்டது. அதனால எப்படி எப்படி என் மாமனுடைய கையில கழிச்சு போட்டு
சாந்தமாகப்பட்டது தரித்ததுமே ஆ. கோபம் கொண்டு அடிக்கணுமா, துப்பணுமா? துப்புனதுமே ஆ, கோபம் கொண்டு ஆ, அவர் சுதர்சன சக்கரம் இருக்குது அல்லவா ஆ. அந்த சக்கரத்தை கெந்தனோட சிரத்தை அறுத்து ஏறி விட்டார். சாவு. அந்த கெஞ்சு சாப்பிட்டு. ஆமா. ஐயோ எப்பயும் செத்து போயிடலாம். ஆகட்டும். உங்க பரம்பரை அப்புறம் நான் போயிருவேன். ஏ, ஏ, நீ எது இருப்ப? அப்ப, உனக்கு அவனுக்கு என்ன? உனக்கு அவனுக்கு என்ன? எந்தரோட வச்சுக்கிட்டு பாடாட்டுங்க. உங்களுக்கு அவங்க பேச்சு கேட்காது. அதனால, சாமி ஆ, அப்பொழுது 27 மனைவிமார்கள் ஒன்றாக சேர்ந்து மூளை முக்காலம் விட்டு முகம் தெரியாத எங்கிட்ட வந்தாங்க. ஆ, வந்து எங்கிட்ட மறைமுகமாக சத்தியமும் பெற்றார்கள். எப்படி? உன் அண்ணனாகப்பட்ட கண்ணன் திருநாமத்து மேல சாட்சியாக, ஆ, கணவன் மாலை மேல சாட்சியாக, ஆ. ஆகாய சாட்சி பூமி சாட்சியாக என் தாலி பறிப்போனாலும் உன் தாலி பறிப்போ கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால நானும் தெரியாத சத்தியம் செஞ்சுட்டேன். என் அபயத்தை நீங்க தான் கேட்கணும். எண்டி எடி. நானும் பொழைச்சேன். கண்ணனும் பொழைச்சா. அப்ப அந்தனை வச்சுக்கிட்டு தான் போக முடியும். சக்தி வாங்கிட்டல. சத்தியம் நீங்க சத்தியம் பண்ண இருக்கிறீங்க. ஆமா. அதனால ஆயநிலையில் அர்ஜுன நிலை, அர்ஜுன நிலையில் ஆயநிலை. நரநாராயணராக அவதாரம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த அர்ஜுனன் நீ சொன்னால் என் மகன் என் கண்ணன் கேட்பான். ஆ, அதனால நீங்க போய் அவைத்து நீதான் எப்படியாவது காப்பாத்தணுங்கிற. போய் காப்பாத்துங்க. அப்புறம் டேய், என்னதான் இருந்தாலும் நான் ஆடலாலும் முடிஞ்சாலும் மரத்துல பாத்தி. உள்ளத்துல பாத்தி. அது போல நானாவது மாமன் மைத்துனன். ஆ, நீ யாரு? கூட பொறுத்து தங்கச்சி. தங்கச்சி. தங்கச்சி மேல பாசம் அதிகமா இருக்குமா, மச்சன மேல பாசம் அதிகமா இருக்கும்? தங்கச்சி மேல தாங்க இருக்கும். உடன் பிறந்த பாசம் ஏன்னா ரத்தம் ஒரு ரத்தம் இல்ல. ஒரு ரத்தம். அதனால நீ மொன்னகட்ட போ. வீட்டு போட்டுமா? அண்ணங்கிட்ட போனா அண்ணங்கிட்ட முறையாவாத எப்படி போறது? டேய், அண்ணங்கிட்ட போய் அந்த சுதர்சன சக்கரத்தை திருப்பு அப்படின்னு நீ போய் சொன்னா பொண்ணு கேட்பாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட அபிஷேகம் வந்தாரு. அது யாரு? அவன் தாங்க கெத்துருவேன். செந்தில் மண்ணு. சாமி, நீ எதற்காக வந்த என்னிடத்துல? நானே அதான் உன் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயண சுதர்சன சக்கரம் என் சிரத்தை அறுக்க வந்தது. நீ உன் நான் சொன்ன கெந்துருவா. நான் சத்தியம்னு இப்படி பண்ண மனைவியினுடைய குரல் கேட்டுச்சு. ஆமா அதனால அந்த ஞாபகத்துல போயிட்டேன். ஆமா. அப்ப நான் பண்ண சத்தியமும் உன்னை காப்பதற்கு. ஆமா, என் என்ன மனைவி பண்ண சத்தியமும் கெட்டவனை காப்பாத்தணும். ரெண்டு சத்தியமும் ஒன்னா சேர்ந்து நீ உங்க மனைவியே விடுங்க. அப்ப அதனாலே முதல்ல நீ போ மண்ணங்கிட்ட போய் சத்தத்தை சக்கரத்தை திருப்பி சொல்லு. திருப்பி வரை கெந்திரவனை காப்பாத்திடலாம். போயிட்டு வா. அண்ணா கோவிந்தனே ஸ்ரீனிவாச வெங்கடாசலபதி ஹரிஹரி முகுந்தா நாராயணன் அச்சுதா வைகுந்த வாசுக கண்ணா கோபாலா கோவிந்தா உன் பாதமே சரணம் கண்ணா. என் பாதத்தை வணிந்தபடியால் சுகமாக வாழ்ந்திருப்பேன். ஏனம்மா அண்ணா வேறெடுத்த மரம் போல் வசூல்விட்டு என்னைக்கு இல்லாம கண்ணனுக்கு இப்படி ஆகி போச்சே. என் உனக்கு நோவு வந்துருச்சா? ஐயோ என் கண்ணனுக்கு இல்லடா, ஒண்ணு இல்லடா. இல்லையா? ஐயோ, ஒண்ணு இல்லையே. சட்டி காட்டு நான் பாக்கிறேன். ஒண்ணு இல்லையா? இருக்குதுமா இப்ப சோட்டுங்களா? என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சுத்தி சுத்தி வந்துட்டு அண்ணா உன் அழகே குறையுதே. சரி
என்ன இப்படி ஆ. மாயவா அனக்கு சங்குலல்ல இங்கொரு கவி அப்படியா? நான் சொல்றேன். அம்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க ஐயா உட்காருங்க ஆனா சுவாமி என்ன சங்கு இங்க இருக்க சரி சக்கரை எங்கனா போறது உன் சுதர்சன சக்கரத்தை காணவில்லை ஆஹா. உன் அழகே குறைஞ்சது போல இருக்கு ஆஹா எங்கனா அந்த சக்கரை எங்கனா ஆனா அந்த சக்கரமாகப்பட்டது எங்க தெரியுமா? ஆ, இதோ ஆகாயத்திலே ரதம் செலுத்தக்கூடிய ஆகாய கந்தர்வன் இதோ பாண்டவர்கள் நலமாக இருக்க வேண்டும். சூரிய பூஜை செய்து கொண்டிருந்து ஆமா கரங்களால் ஏந்தி பூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஆகாய கந்தர்வனாகப்பட்டவன் 27 மனைவிமார்கள் ஆகாயத்தில் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த வெத்தலை தாமரத்தை உங்க அண்ணன் கையிலேயே துப்பி விட்டாமா. சரிடா ஆஹா அதெல்லாம் போனா போகட்டும் சரி. ஏன் அபயத்தை தீக்கிறோம் முதல்ல சத்தியம் பண்ணு ஆஹா என்னது என் அபயத்தை காக்குறேன்னு சத்தியம் சத்தியமா? ஆனா அந்த சுதர்சேன சக்கரமாகப்பட்டது அந்த கெந்தரனுடைய சிரத்தை அறுத்து சென்று இந்த கண்ணனுடைய பாதத்துக்கு வர வேண்டும் என்று சுதர்சேன சக்கரத்துக்கு நான் அனுப்பி வைத்திருக்கேன். மாயவா ஆஹா இங்க பாருங்க என்ன அது சூதனா நந்தனா நாராயண கோவிந்தா கோபாலா ஓஹோ. ஹரிராமா முகுந்தா கண்ணா ஆ உன் அழகோ அழகு சரி. ஆனா இந்த சங்கு சக்கரம் இல்லாதனால ஆஹா. உன் அழகே குறைந்து விட்டது. அப்படியா? அந்த சக்கரத்தை திருப்புனா வரவழைக்க முடியாது. திருப்படியா இல்லையா உன் கூட பிறந்த தங்கச்சி ரத்த பாசம் சொல்றேன் சங்கு திருப்ப சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாது? வரவழைக்க முடியாது. ஆனா ஒரு அண்ணன் சொன்னா எங்க அண்ணன் ஒரு கோவக்காரரு ஆஹா நான் தங்கச்சி சொன்ன செல்லமா சொன்ன கேப்பாரு. எங்க அண்ணன் இல்ல என் ராசன் இல்ல அண்ணா கோபிகள் லீலையும் எத்தனை லீலை செய்தாங்க பாரு. இங்க பாருங்க நீ என்ன அதனால இந்த சக்கரத்தை மட்டும் திருப்புனா வரவழைக்க முடியாது. வந்த வழி விட்டு வராத வழியாக போய்விடு. அண்ணா சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாதா? வரவழைக்க முடியாது இல்ல மாயவா சுபத்ரா சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாதா? முடியாது. உன் தங்கச்சி நான் சொல்றேன் தங்கச்சியாவது உன் தங்கச்சியாவது ஓடி அண்ணா அவளத்தான் உனக்கு மரியாதை. ஆமா அப்புறம் வாடா போட ஒரு பொழுது சுதர்சேன சக்கரத்தை திருப்ப முடியாது. அண்ணா ஏய் என்னடி ஏண்டா பாசக்கிற மோவரையா ஏண்டி காண மத்த மத்தியாரத்துல மாமியா கிட்ட போறேன் ஏய். மத்தால் அடிவாக்குறவனே கோவில் லீலை செய்யறவன் இங்க வா இங்க வா என்ன என்ன சக்கரத்தை திருப்ப முடியுமா முடியாதா? ஏய் முடியாதது இல்ல முடியாது. ஒரு பொழுது முடியாது. அப்படியா? ஆமா பாக்கலாமா? என்னடி அண்ணா நான் கோபக்காரின்னு உனக்கு தெரியும். ஏய் தங்கச்சின்னு பாக்குறேன் வந்த வழி விட்டு வராத வழியாக போய்விடு. தங்கச்சின்னு பாக்குறேன்னா ஓத்து விடுவேன். ஏய், போக முடியுமா முடியாதா? சக்கரத்தை திருப்ப முடியாது. அண்ணா என்னடி வீண் பிடிவாதம் வேண்டாம் அண்ணா. ஆஹா அந்த சக்கரத்தை திருப்புங்கள் அண்ணா. என்னன்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு இருக்கிற உங்ககிட்ட கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆ? ஓட்டு. அண்ணா, என்னை அடிக்காத.
அண்ணா, என்ன அடிக்க உதைக்க எத்தனை வேலை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஓஹோ கூட பிறந்த அண்ணன் தானே அடிக்கிறாரு, சரி. அடிக்கிறாரு. ஆஹா. அண்ணா, அப்படியா? சக்கரத்தை மட்டும் திருப்புங்க அண்ணா. இந்த சிறிமந்த கண்ணன் ஒரு கடவுள் நானு. அந்த ஆகாய கெந்திரவனாகப்பட்டவன் என்னுடைய கரங்களால் அந்த எச்சை துப்பலாமா? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு திட்டிட்டு போயிட்டே இருங்கண்ணா. இதெல்லாம் ஏன்னா மனசுல போட்டு எனக்கு மாலையை ஒண்ணுன்னா போட்டுருக்கீங்க? தங்கச்சிக்கு பங்குண்டா இல்லையா? ஆமா, அதனால அவன் அந்த காரியம் செய்யலாமா? எனக்கு பங்கு உண்டு. ஆ? பங்குண்டா இல்லையா? உண்டுதான். அப்ப அந்த காரியத்தை அவன் செய்யலாமா? தங்கச்சிக்கு ஒரு கஷ்டமான அந்த கஷ்டத்துல அண்ணனுக்கு பங்கு உண்டு தானே? ஒரு மடங்கு முடியாது. ஏன் முடியாது? ஆமா. அண்ணன் கஷ்டத்துக்கு பங்கு எடுக்கணும், தங்கச்சி கஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. ஏறுமல்லி. ஏய், வாசகை போகலையா? ஓடியப்ப என்ன பண்ற? என்னால சக்கரம் திருப்ப முடியுமா? முடியாது. 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 முடியாதுங்கறல. மாயவா, ஏய், வேண்டாம். மரியாதை இல்லாத கேட்டு கொடு போய். என்னடி கேப்படா? ஆமா. டேய், ஏய். வாடா போனது நம்ம கேப்பேன். என்னடி? என்னடா? என்னடி? டேய், என்னடா ஏண்டி? என்ன மாமா பையன்? ஏண்டி ஒண்ணுமில்லாத நாசமா போறீங்க? ஏண்டி காரணத்துல திரியறாங்க நீங்க? என்னடி வாய் பேசுற நீங்க? அண்ணா, ஆ? என்ன எத்தனை முறை என்ன கூட வாடி போடின்னு என்ன தூக்கி போட்டு கூட அடிக்க மெதிக்க நான் ஒத்துக்கிறேன். ஓஹோ. என் புருஷமார் பேசுறேன் வச்சுக்க, ஆ. கெட்ட கோபம் வந்துடும் எனக்கு. என்னடி உன் புருஷன்? ஆ? ஆரணிய கானகத்துல அனாதையா திரியறீங்க. என்னடி உங்களுக்கு? டேய் மாயவா, ஏய். இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசல, ஆஹா. அவ்வளவுதான். இப்படிதான் கேப்பது மட்டும் இல்ல. ஏய், ஓடிங்கல்ல. சக்கரத்தை திருப்ப முடியாது. முடியாது. உன்னால என்ன ஆகுமோ பாக்கலாம். போடி. அண்ணா, அவன் கூட பிறந்த பாவியே. அண்ணா, நம்ம கூட்டு பால உண்ணமண்ணா. ஓஹோ. என் மாயவா. கூட பிறந்த பாவி கூட்டுப்பால் ஒண்ணு இல்லையா? சேட்ட பிறந்த பாவி சேனப்பால் ஒண்ணு இல்லையா? எல்லளவும் மனசு இறங்கலையா கண்ணா? ஏய், ஒரு பொழுது இறங்காது. எத்தனைதான் கோவம் இருந்தாலும் அண்ணனோட பாசமாகப்பட்டது எனக்கு ஆதரவா கிடைக்கும்னு நான் வந்த பாரு. இது வேணும் இன்னும் வேணும்னு நம்புறதுக்கு. ஏய், போடி. போடிங்கல்ல. அண்ணா, இங்க பாருங்க, என் புருஷன்கிட்ட சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், உன்னால என்னடி பண்ண முடியும்? போடிங்கல்ல. அப்படியா? ஆமா. பாக்கலாமா? பாக்கலாண்டி. டேய், நீ எல்லாம் என் கூட பிறந்தவனா? ஏய், நீ எல்லாம் நீ தங்கச்சி எல்லாம் அடி. என்னோட பிறந்தவனா? ஏண்டி, நீ எல்லாம் தங்கச்சி அடி. அனாதை. கோட்டை இல்லையம்மாடா, கோபாலக்கண்ணா. அட கோபாலக்கண்ணா. கோட்டை மேல கோட்டை வந்து போகுமா? நாளைக்கு மண்ணோட போகுமா? ஆந்த வந்து அலருமா? பாவி சண்டாளா, போடி தேவடி கண்டவர். போடி. என்ன இப்படி கேட்டுட்டு இல்ல? ஆமா. என் புருஷமார்களை கேவலமா நினைச்சு பேசிட்டு இல்ல? ஆமா. உனக்கு அன்னைக்கு போடுற கோடி நான் இன்னைக்கே போட்டு போறேன் போறேன்.